ஹாய் ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு ப்ரௌனி பற்றின ஸ்கேம்னு சொல்லலாம், இல்லை அலர்ட்டுன்னு சொல்லலாம் ஃபார் பப்ளிக். நான் ரீசெண்டாக பார்க்குற வீடியோஸில் எல்லாத்துலேயும் நான் டபுள் சாக்லேட் பண்ணுறேன், ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி பண்ணுறோம், நிறையா சாக்லேட் நான் ஃபில் பண்ணி தான் எல்லாருக்கும் கொடுப்பேன் என் கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. ஆனால் அதில் பார்த்தா அவங்க போகிறது எதுவுமே சாக்லேட் கிடையாது, காம்பவுண்ட். பட் அவங்க ப்ரைஸிங்கை பார்த்தா ஒரிஜினல் ரியல் சாக்லேட் யூஸ் பண்ணி பண்ணுறவங்களோட ப்ரைஸிங்கை அவங்க வைக்கிறாங்க. ஆனால் கஸ்டமருக்கு கொடுக்குறதெல்லாம் அவங்க காம்பவுண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணதை கொடுக்குறாங்க. ஓகே, அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு காம்பவுண்டில் ப்ரௌனி பண்ணாக்கா டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஃபஜ்ஜியாக தான் இருக்கும், அதில் டவுட் கிடையாது. ஆனால் அதில் ஸ்டஃபிங் பண்ணுறாங்க இல்லையா, நான் சாக்லேட்ஸை நிறையா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி, அதில் தான் டிஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் காம்பவுண்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், சாக்லேட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். சாக்லேட்டுங்கிறது தான் நல்லா மெல்ட்டிங்காக உங்களுக்கு தெரிகிறது. பட் காம்பவுண்டுங்கிறது இந்த பீஸாக தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு, அப்படி தான் இருக்கும் காம்பவுண்டை உள்ள ப்ரௌனியில் போட்டால். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு யார் இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அவங்க சாக்லேட் யூஸ் பண்ணுறாங்களா காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. அதே போல் ப்ரைஸிங்கும் உங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்க ஒவ்வொரு ஹோம் பேக்கர்ட்ட ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமும் இதுதான். சில பேர் பேஸ் ப்ரௌனியே வந்து சாக்லேட்டில் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அவங்களோட ப்ரைஸிங் ஹையாக இருக்கும், காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறவங்களோட ப்ரைஸிங் கம்மியாக இருக்கும். அதே போல் சில பேர் காம்பவுண்டை யூஸ் பண்ணிவிட்டு சாக்லேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி அவங்க சாக்லேட் யூஸ் பண்ணுறாங்களோ காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறாங்களான்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.